பழகிட்டு இருந்த நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. எப்படி சைக்கிள் ஓட்ட பழகிட்டேன்னா அதை நீங்கள் பார்க்க போறீங்க. சைக்கிள் ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதில் சில விஷயங்கள் கவனிச்சுக்கிட்டா போதும். சைக்கிள் ஓட்டும் போது கரெக்டாக பிரேக் பிடிக்கணும், கரெக்டாக பெல் அடிக்கணும், கரெக்டாக பெடல் மிதிக்கணும், நேராக பார்த்து ஓட்டணும். கவனமாக சைக்கிள் ஓட்டலைன்னா என்னைய மாதிரி நிறையா டைம் கீழே விழுந்துருவீங்க. நீங்களும் விழுகாம சைக்கிள் ஓட்டலாம். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல, நானே முயற்சி பண்ணி பழகிட்டேன். நீங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இப்போ அக்ஷரா நடிச்ச முயற்சி படம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த படத்தை பற்றி ஹீரோயின் கிட்ட கேட்கலாம். இப்போ நம்ம வந்து முயற்சி படத்தோட கதாநாயகி கூட நின்றுட்டுருக்கோம், நம்ம அக்ஷதா. இந்த பாடத்தில் நடிச்ச அனுபவத்தை பற்றி கொஞ்சம் இதுதான் எனக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. போக போக நான் ஈஸியாக செஞ்சுட்டேன். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? சைக்கிள்ல சறுக்கி போய் தண்ணியில இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் நடிச்சதுலேயே கஷ்டமான சீன் எது? சைக்கிள் ஓட்டுறதும் கீழே விழுகிறதும் கஷ்டமா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சனால உங்களுக்கு இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பி. உங்கள் அடுத்த ஓட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்த படத்தோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா சொல்றேன். இது வரைக்கும் நம்ம அக்ஷதா கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு இருந்தோம், ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் வியூவர்ஸ்க்கு சொல்ல இருந்தீங்கன்னா சொல்லிக்கோங்க. இது ரொம்ப நல்ல படம், அதுக்காக தேங்க்ஸ்
சீரியலை பார்க்காதீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். நன்றி.